அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆரோக்கியம் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்களில் அதிகமானவர்கள் 2 அருட்கொடைகளை வீணாக்கி விடுகிறார்கள். ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு. ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது எந்த நற்செயல்களையும் செய்வதில்லை. இயலாமை, பலவீனம் ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துட்டான்னு வைங்க, பள்ளிவாசலே கதியில் கிடப்பேன் அப்படி கிடக்க சொல்லி இஸ்லாம் சொல்லவே இல்லை. அந்த அளவிற்கு எதிர்பார்க்கிறார். அதே போன்று ஓய்வான நேரங்களை எல்லாம் வீணடித்து விட்டு பிறகு நெருக்கடியான சூழல் வந்த பிறகு என்னால் எதுவுமே முடியல, எனக்கு டைமே இல்லை, ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல போய்கிட்டு இருக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல முதல் விஷயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஆரோக்கியத்தை குறிப்பிடுறாங்க. அன்பானவர்களே, மனிதர்களில் அதிகமானவர்கள் ஆரோக்கியத்திற்கு போதுமான முக்கியத்துவத்தை கொடுப்பதில்லை என்பதை நடைமுறையில் பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய சமூகம் மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்கிறது என்பதை நாம் வெட்கப்படாமல் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். உணவு பழக்கமாக இருக்கட்டும், தூய்மையை பேணுவதாக இருக்கட்டும், மிக மிக வருத்தத்திற்குரிய ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் எந்த சித்தாந்தமும் சொல்லாத அளவிற்கு சிறுநீர் கழித்தால் கூட தூய்மை செய்ய வேண்டும் என்பதை மார்க்கமாக கட்டளையிட்டது இஸ்லாம். இந்த அளவிற்கு தூய்மையை வலியுறுத்தி அதன் மூலம் ஆரோக்கியத்தை பேணுவதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். ஆனால் நம்மில் அதிகமானவர்கள் சிறுநீர் கழித்து தூய்மை செய்கிறார்கள். மற்ற ஆரோக்கியத்திற்கு தேவையான விஷயங்களில், குறிப்பாக உணவு விஷயத்தில் ஆக கவலை தரக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள். ருசியாக சாப்பிட வேண்டும், சத்தாக சாப்பிட வேண்டும் என்று விரும்புவது குற்றம் அல்ல, அதை அளவோடு சாப்பிட வேண்டும் என்பது மிக மிக வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம். தேவைக்கு சாப்பிடணும், பசிக்கு சாப்பிடணும், இடுப்பெலும்பு நேராக நிக்கிறதுக்கு சாப்பிடணும். சாப்பிடுவதே வாழ்க்கையாக சாப்பிடக்கூடாது. எத்தனை சகோதர சகோதரிகள் ஏராளமான நோய்களுக்கு ஆட்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சைகளுக்கு போதிய பொருளாதார வசதி இல்லாமல், இன்னும் சிலருக்கு என்ன கம்ப்ளைண்ட்னே கண்டே பிடிக்க முடியாத அளவிற்கு நெருக்கடி. ஒருபுறம் தாய்மார்கள், ஒருபுறம் சிறுவர்கள், சிறு பிள்ளைகள், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை விட என் பிள்ளை நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னு அளவுக்கு மீறின உணவுகளை கொடுப்பது. 3 வயது 4 வயதிலேயே அந்த பிள்ளைகளுடைய தோற்றத்தை பார்த்தால் வயதுக்கும் தோற்றத்திற்கும் சம்பந்தம் இல்லாத நிலை, ஆரோக்கியம் கெட்டு. அவர்களே, யாரையும் குறை சொல்வது நம்முடைய நோக்கம் அல்ல. திருக்குரான் நமக்கு கட்டளையிடுகிறது. 2வது அத்தியாயம் 195வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹலுகா, உங்கள் கைகளாலேயே உங்களை நீங்கள் அழிவில் போட்டுக் கொள்ளாதீர்கள். 4வது அத்தியாயம் 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே கொன்று கொள்ளாதீர்கள். நம்முடைய நடவடிக்கைகளில் நாம் ஆரோக்கியத்திற்கு எதுவெல்லாம் துணை செய்யுமோ அவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காவிட்டால் நம் கைகளாலேயே நாம் நம்மை நாசத்தில் போட்டுக் கொள்கிறோம், நம்மை நாமே கொன்று கொள்கிறோம், அழித்துக் கொள்கிறோம் என்பது இந்த வசனங்கள் சொல்லக்கூடிய எச்சரிக்கை. எனவே மற்ற விஷயங்களில் நாம் ஆரோக்கியத்திற்கான கவனத்தை செலுத்த வேண்டும். அதிலும் குறிப்பாக உணவு விஷயத்தில், தூய்மை விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி அல்லாஹ் கொடுத்த இந்த உடல், அல்லாஹ் கொடுத்த இந்த உயிர் அமானிதம். அமானிதத்திற்குரிய பொருள் என்ன? நம்மிடம் கொடுக்கும் பொழுது அது எப்படி நல்லதாக இருந்ததோ அது போன்று அதை திரும்பி ஒப்படைக்கும் பொழுதும் நல்ல நிலையில் ஒப்படைக்க வேண்டும். ஒருவர் வெளிநாடு செல்லுகிறார், அவருடைய 2 சக்கர வாகனத்தை அப்படியே வச்சிருந்தா வீணா போயிடும், நீங்க ஓட்டிக்கிட்டு இருங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி கொடுக்கிறார். அவர் எப்படி நம்மிடம் ஒப்படைத்தாரோ அதே தரத்தில் அவரிடம் நாம் திரும்ப ஒப்படைத்தால்தான் அமானிதத்தை பேணினோம் என்பது பொருள். அல்லாஹ் கொடுத்த ஆரோக்கியமான உடலை, உயிரை அல்லாஹ் எப்படி கொடுத்தானோ அது போன்று எந்த பழுதும் இல்லாமல் அவன் பெரும் பொழுது நாம் ஒப்படைத்தால்தான் நாம் அல்லாஹ்வுடைய அமானிதத்தை சரியாக பேணி வந்தோம் என்பது பொருள். யதார்த்தமாக ஒரு காய்ச்சல், ஒரு சளி, ஒரு தலைவலி வருகிறது, வைத்தியம் செய்கிறோம், அது வேறு.
அறவே நமக்கு நாமே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய, ஆரோக்கியத்தை அழித்துக் கொள்ளக்கூடிய எந்த செயலையும் செய்யக்கூடாது என்பதை விழிப்புணர்வு தகவலாக பதிவு செய்து நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.